இன்னைக்கு எபிசோட்ல ரொமான்ஸ் மட்டும் இல்லங்க. ஃபுல்லா ஹார்ட் பிரேக் அண்ட் சைக்காலஜிக்கல் ட்ராமா தான். ரெக்ஸ் எடுத்த அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட் டிசிஷன் என்ன? பெஷுக்குள்ள போயிட்டு தினேஷ் அழ வேண்டிய நிலைமை ஏன் வந்துச்சு? இது எல்லாத்தையும் பத்தியும் டீட்டெயிலா பார்க்கலாம். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சொல்லிக்கிட்டு இருந்த மாரியே தினேஷ் வீணா காதலுக்கு வில்லனா ரெக்ஸ் வந்துட்டாரு. வீணா கிட்ட இன்னைக்குமே செம்மையா ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அத வீணா, தினேஷ், அபித் கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாங்களா? இதுல ரெக்ஸ் என்ன ட்ரை பண்றான்றது நல்லாவே தினேஷுக்கு தெரியுது. வீணா என்கிட்ட இருந்து பிரிக்க பார்க்குறான் அப்படின்றத அவர் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாரு. இவங்கலாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது, அப்போன்னு நான் அவ்ளோ சீக்கிரமா எமோஷனலா க்ளோஸ் ஆக மாட்டேன் அப்படின்னு வீணா சொல்ல, அதுக்கு நானும் அப்படிதான் அப்படின்னு தினேஷ் சொன்னாரா, அதுக்கு வீணா சும்மா இல்லாம, "நோ, நோ, நீ அப்படிலாம் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்னதும் அவ்வளோதான். தினேஷ் பயங்கரமா அப்செட் ஆயிட்டாரு. பெட்டுக்குள்ள போயிட்டு அழுகலாம் ஆரம்பிச்சுட்டாரு. வீணா தினேஷ் மேல சாஞ்சுட்டு சமாதானம்லாம் படுத்தினாங்க. அங்க என்னடான்னா, ரெக்ஸு பீட்டர் மாமா தேஜஸ் கிட்ட வீணா அவன்கிட்ட இருந்து வரணும்னு தான் ஆசைப்படுறா. பட் ஷி காண்ட் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட்லாம் குடுத்துக்கிட்டு இருக்காரு. "எந்த தைரியத்துல இப்படிலாம் பேசுறியேப்பா?" அப்படின்ற மாரி தான் இருந்துச்சு. தினேஷ், வீணா 2 பேரும் சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கிற டைம்ல, அவங்க ரூம்ல திடீர்னு மோனிஷா வந்து அபித் கிட்ட, "உங்களுக்கும் நிவேதிதாக்கும் செட் ஆயிடுச்சா? பிடிச்சிருக்கா?" அப்படின்னு போட்டு வாங்க பார்த்தாங்க. அதுக்கு அபித் ஒளிவு மறைவு இல்லாம டைரக்ட்டா, எங்களுக்குள்ள நல்ல கனெக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ மோனிஷாக்கு 2வது ஏமாற்றம் வந்துருச்சுன்னு தான் சொல்லணும். செம்மையா அப்செட் ஆயிட்டாங்க. பட் வெளிய அத காட்டிக்கல. அதுக்கப்புறமா அபித்தும் நிவேதிதாவும் ஜஸ்ட் கமிட்லாம் ஆகலங்க. அவங்களுக்குள்ள செம்ம க்ளோஸ்னஸ் வந்துருச்சு. கைய பிடிச்சுக்கிட்டு, கட்டி பிடிச்சுக்கிட்டுலாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அட பாவி! இன்னசென்ட் அபித்துன்னு நெனச்சா இப்படியெல்லாம் நான் பண்ணுவேன் அப்படின்ற மாரி தான் இருந்துச்சு. இதுல பிரியங்கா அண்ட் மோனிஷா தாங்க சரியான காமெடி பீஸா மாறிட்டாங்க. 2 பேரும் மாத்தி மாத்தி பொலம்பிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த ரெக்ஸுக்கு என்னதான் பிரச்சனைன்னு தெரியல. நிவேதிதா கிட்ட போயிட்டு, "அபித்துக்கும் உனக்கும் செட் ஆயிடுச்சா? ஹேப்பியா இருக்கியா?" அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தாரு. "உங்களுக்கு என்ன ப்ரோ வந்துச்சு? நீங்க ஏன் இத கேட்கிறீங்க?" அப்படின்ற மாரி தான் எனக்கு தோணுச்சு. ஆக்சுவலி நிவேதிதா ரொம்பவே ஹேப்பி. "அதுல என்ன இருக்கு? ஆஃப் கோர்ஸ் ஐ அம் ஹேப்பி தான்" அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் செல்லக்குட்டி ஸ்ருதிகா வீட்டுக்குள்ள ஒரு கெஸ்ட் கூட்டிட்டு வந்திருந்தாங்க. அவங்க யார் தெரியுமா? சைக்காலஜிஸ்ட் அண்ட் ரிலேஷன்ஷிப் கவுன்சிலர் ஆயிஷா தான். இவங்க கிட்ட கவுன்சிலிங் போலாம், அவங்க கிட்ட பேசுங்க, ஏதாச்சும் இருந்தா கேளுங்க அப்படின்ற மாரி ஒரு டாஸ்க் குடுத்திருந்தாங்க. உடனே ரெக்ஸ் தான் ஃபர்ஸ்ட் எடுத்தோனே ஆயிஷா கிட்ட போய் பேசினாரு. தினேஷ், வீணா அண்ட் ரெக்ஸ் இவங்க 3 பேருக்குள்ள ஒரு விஷயம் போயிட்டு இருக்குல்ல, அத பத்தி தான் கிளாரிஃபை பண்ணிக்கிட்டு இருந்தாரு. மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு வழியா லாஸ்ட்ல அவரு ட்விஸ்ட் குடுத்துட்டாருங்க. என்ன டிசிஷன் தெரியுமா எடுத்து வச்சிருக்காரு? வீணா கிட்ட இருந்து விலகிடலான்னு இருக்கேன். அவங்க 2 பேரையும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்னு இருக்கேன்னு ஒரு வழியா முடிவு பண்ணிட்டாரு. அப்புறம் வீணா, தினேஷ் 2 பேரும் கப்புலா தான் சைக்காலஜிஸ்ட்ட பார்க்க போனாங்க. அப்போ தினேஷ் இந்த ரிலேஷன்ஷிப்ப வெளிய போய் கன்டின்யூ பண்ண யோசிக்கிறாரு அப்படின்னு சொன்னதுமே 2 பேருக்கும் சில பல டாஸ்க்க வச்சு, கேம்ஸ் எல்லாம் வச்சு அவங்களுக்குள்ள புரிதல், காதல் எல்லாமே இருக்கு. ஸோ இன் ஃபியூச்சர் நீங்க ஒண்ணா இருக்கலாம். பட் அட் லாஸ்ட் இது உங்க பெர்சனல் டிசிஷன் அப்படின்ற மாரி ஆயிஷா டீசென்ட்டா சொல்லிட்டாங்க. அடுத்து வெக்கேங்க. வெக்கே போயிட்டு ஆயிஷா கிட்ட பிரியங்கா கன்ஃப்யூஸ் பண்ணாங்கல்ல, அந்த கதை எல்லாத்தையும் பத்தி சொல்லிட்டு கிளியர் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அவருக்குள்ள இருந்த அந்த டவுட்ஸ் எல்லாம். ஸோ பிரியங்காவும் தனியா வெக்கிய பத்தி தான் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் பிரியங்கா வெக்கே கூட எவ்ளோ க்ளோஸா இருந்தாங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அட பாவிங்களா! அப்ப நெறைய விஷயத்த எங்களுக்கெல்லாம் காட்டவே முடியாத அளவுக்கு உள்ள நடந்துகிட்டு இருக்கு போலயே அப்படின்ற மாரி தான் இருந்துச்சு. சொல்றதெல்லாம் சொல்லிட்டு, பேசுறதெல்லாம் பேசிட்டு பிரியங்கா செம்ம அழுக. அவங்க கதைய கேட்டு ஆயிஷாவும் 2 பேர்ல ஒருத்தர் எந்த போட்டுருங்க. அவ்வளதான். இத முடிச்சு விட்டுருங்க. அத விட்டுட்டு போட்டு குழப்பிக்கிட்டே இருக்க வேண்டாம். எப்பயும் ஒரு பாசிட்டிவா ஒரு ஹோப்ப வச்சுக்கோங்க அப்படின்னு ஒரு காமனான அட்வைஸ குடுத்துட்டு வழி அனுப்பிச்சு வச்சுட்டாங்க பிரியங்காவையும், வெற்றியையும். அப்புறம் நேஹா, தேஜஸ் 2 பேரும் பேசினாங்க. அவங்கக்குள்ள இருந்த கருத்து வேறுபாடு இருந்ததுல்ல. லைக் தேஜஸ் ஒரு மாரி பிஹேவ் பண்ணிட்டு இருந்தார்ல, அத பத்திலாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ தினேஷ் வீணாக்கு பண்ண மாதிரியே இவங்களுக்கும் சில பல டாஸ்க் எல்லாம் வச்சு 2 பேரும் ஈகோ இல்லாம ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழுங்க, வாழ்க வளமுடன் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிச்சுட்டாங்க. அடுத்து மோனிஷா தாங்க. அதிசயமா அவங்களோட ஹிஸ்டரிய சொல்லிட்டு கூலா போயிட்டாங்க. பெருசா அவங்க அலட்டிக்கல. அபித் அண்ட் நிவேதிதா
2 பேருமே மாத்தி மாத்தி புகழ்ந்துக்கிட்டாங்க. ரொம்ப கேரிங்காவும், ரொம்ப லவ்விங்காவும் இருந்தாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு குடுத்துட்டு, நல்லா செம்ம கப்பல் ஆயிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அப்படியே பிராவோ! ஆயிஷா கிட்ட பேசும்போது, அவரோட பாஸ்ட் பத்தி லைட்டா பேசும்போதே ரொம்ப எமோஷனல் ஆயிட்டாரு. கொஞ்சம் கூட பிராவோ கிட்ட இருந்து அத நான் எதிர்பார்க்கல. இந்த பக்கம் என்னடான்னா, செந்தூரி இன்னமும் பிரியங்கா அன்னைக்கு பேசினத பத்தி தான் நெனச்சு, நெனச்சு விக்கி கிட்ட ரொம்பவே வருத்தப்பட்டு அழுதுகிட்டு இருந்தாங்க. பத்தாததுக்கு ஆயிஷா கிட்டயும் போயி பேசும்போது கூட ரொம்ப அழுது பேசிக்கிட்டு இருந்தாங்க. லாஸ்ட்டா செந்தூரி அழுதுட்டு போறச்ச, நமக்கே கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. ஸோ இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்களோட நாளைக்கு நான் உங்கள சந்திக்கிறேன். பத்தாததுக்கு நாளைக்கு ராஜமாதா வேற ட்விஸ்ட்டோட வரப்போறாங்க. என்னலாம் நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்க மறக்காம சாட் வித் ஹரிணி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க.